Dear students, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் 4th யூனிட் ஒர்க் அண்ட் மெத்தட் ஸ்டடி. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் ஸ்டடி, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டடி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டடி ப்ரொசீஜர்ஸ், and then time study, method study, objectives of method study, steps involved in method study. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் ஸ்டடி. ஸோ பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன், ஒர்க் ஸ்டடி இஸ் ஏ ஜெனரிக் டேர்ம் ஃபார் தோஸ் டெக்னிக்ஸ், particularly method study and work methods which are used in all its contexts, which lead systematically to the investigation of all the factors which affect the efficiency and economy of the situation being required in order to effect improvement. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டடி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நிறுவனம் என்ன பேசிஸில் ஒர்க் பண்ணோம், வாட் ஆர் ஆல் த டெக்னிக்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ், வாட் ஆர் ஆல் த டெக்னிக்ஸ் தே ரெக்கர்ட், பர்டிகுலர்லி வாட் டைப் ஆஃப் மெத்தட் வி ஆர் கோயிங் டு யூஸ், இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதா வந்து ஒரு ப்ராப்பர் ஒர்க் ஸ்டடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டே டு டே ரொட்டீன் ஆர்கனைசேஷனுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸோடைய ஒர்க் மெத்தடு, இது வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் எக்கனாமிக்கல் அண்ட் தென் எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லி இந்தியன் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் ஸ்டடிக்கு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா அதோடைய நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு அனலைஸ் த ப்ரெசன்ட் மெத்தட் ஆஃப் டூயிங் த கோல் in order to develop a better method. The second one, to measure the work context of the goal by measuring the time required to the goal for a qualified works and hence to establish the standard time. And then third one, to improve operational efficiency. Adala first point enna paakalam, to analyze the present method of doing the goal in order to develop a better method. So இந்த ஒர்க் ஸ்டடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நடந்துகிட்ருக்கிற இந்த வேலை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெசென்ட் ஒர்க் மெத்தட் நடப்பு வேலை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்ட், அதாவது கோலை அச்சீவ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு கோல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுல பெட்டராக இருக்கா, ஸோ பெட்டர் மெத்தடாக இருக்கா அப்படின்றத பார்த்து ஒர்க் மூலயமா தான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம ஒர்க்கு நல்லபடியாக இருந்தால், அதாவது நிறுவனத்துடைய ஒர்க்குன்றது சரியான முறையில் போய்ட்டு இருந்தால் தான், ஸோ அது கோல் ஓரியன்டாக போய்ட்டுருக்கா, அதில் பெட்டர் மெத்தட் நம்ம போய்ட்டுருக்குறோமா அப்படின்றத சரிபார்க்கிறது அந்த ஒர்க் ஸ்டடி அப்படின்றது பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அதோடைய அந்த ஒர்க் நடந்ததுக்கான ஸ்டடி பண்ணுறது. ஓகேங்களா? செகண்ட் ஒன்று என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, டு மெஷர் த ஒர்க் கண்டெக்ஸ்ட் ஆஃப் த கோல் பை மெஷரிங் த டைம் ரெக்வயர்ட் டு த கோல் ஃபார் எ குவாலிஃபைடு ஒர்க்ஸ் அண்ட் ஹென்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் த ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது இந்த வேலைக்காக இவங்க உபயோகப்படுத்துகிற இந்த காலமானது, கால விரயம் என்பது சரியான முறையில் பயன்படுத்தப்படுதா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷ்னல் ஒர்க்கிங் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் ஒர்க்கிங் டைம்ன்றது ஸ்டாண்டர்ட் ஒர்க் டைம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து பேஸ் பண்ண மாதிரி இருக்குங்களா. ஸோ அந்த இவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு டைமுக்குள்ளே ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது அதை அடையிறதுக்கு இந்த ஆப்ரேஷனல் டைம்ன்றது ஒரு ஆப்டிமல் சுச்சுவேஷனாக இருக்கா. ஸோ அப்படின்றதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்டும் டைமை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காது. இந்த டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதாவது இந்த டைம் வந்தது டே டு டே டைம், ஒர்க்கிங் டைம் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டைமுக்குள்ளே இதை முடிக்க முடியுமா அப்படின்றத ஒரு கன்சிடர் பண்ணுற விஷயமா இருக்கும். அதேமாதிரி குவாலிஃபைடு ஒர்க்கர் அண்ட் ஹென்ஸ் டு எஸ்டாப்ளிஷ், அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுதி வாய்ந்த வேலையாட்களை பயன்படுத்தி அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்றது அந்த ஒர்க்கோடைய இது பார்த்திங்கன்னா நான் அந்த ஒர்க்குடைய என்ன சொல்லலாம் முடிவுகளை பொறுத்து அது அமையும்னு சொல்லலாம். அந்த லாஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டு இம்ப்ரூவ் ஆப்ரேஷ்னல் எஃபிஷியன்சி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த நடந்த ஒர்க்குகள், அதாவது இது வரைக்கும் நடந்த செயல்பாடுன்றது நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதை ஒரு அனலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் லெவல் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஸோ அதோடைய ஆப்ரேஷனல் லெவல் அப்படின்றது வேலையில் கொஞ்சம் மந்தம் ஏற்பட்டுச்சுன்னா, மந்தமான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இந்த ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டடி பண்ணது மூலயமா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல், அதாவது ரெகுலர் ஆப்ரேஷனல்
இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டடி. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டடியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த மெயின் கன்சர்ன் ஆஃப் ஒர்க் ஸ்டடி இஸ் டு பி இம்ப்ரூவ் productivity of existing goals and maximize productivity in the design of future goals within the constraints. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் கன்சர்ன், அதாவது மெயின் விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்டடிஸ் டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தியை அதிகரிக்கிறது. இதில் உற்பத்தி அதிகரிக்கிறதுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டடியோட ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒர்க்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஸோ அதுலேருந்து நம்ம டெவலப்பிங் பண்ணிக்கிறோம், உற்பத்தியை நம்ம அதிகரிக்கலாம். அப்புறம் எக்ஸிஸ்டிங் அதை கோலை நம்ம அடையிறதுக்கான முயற்சி அடையலாம். அப்புறம் வந்து மேக்ஸிமைஸ் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தியை இன்னும் அதிகப்படுத்தலாம். இந்த டிசைன் ஆஃப் ஃப்யூச்சர் கோல்ஸ், அதாவது எதிர்கால நோக்கத்தை நம்ம நோக்கி பயணிக்கும் போது அதுக்காக ஒர்க் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி டிசைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கோலை அடையிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் வித்தின் த கன்சர்ன்ஸ். ஸோ ஒரு நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அனுகூலமான ஒரு சூழல்களை உருவாக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நிறுவனத்துடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நோக்கத்தை அடையிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவமாக அந்த ஒர்க் ஸ்டடின்றது இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்டடி ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் வேஸ்ட் த்ரூ ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கோல். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டடி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட், அதாவது நிறுவன செயல்பாடுகள் சம்மந்தப்பட்ட, அதாவது உற்பத்தியின் கழிவுகளை வந்து குறைக்கிறது த்ரூ ஸ்டாண்டர்டைசேஷன். அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய வேஸ்டேஜஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த வேஸ்டேஜஸை ரெடியூஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ், அதாவது தரம் வாய்ந்ததாகவும் எண்ணிக்கையின் அடிப்படையில் உயர்த்தப்படுவதாகவும் இது இருக்கும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் கோல். ஸோ இந்த கோலுக்கான ஒரு உட்காரணிகளை செயல்படுத்தி அதாவது பயன்படுத்தி இது உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் எய்ட்ஸ் இன் இன்க்ரீஸிங் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவிட்டி த்ரூ கோல் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோடைய, அதாவது ப்ரொடக்டிவிட்டி த்ரூ த கோல் ஸ்டாண்டர்டைசேஷன், அந்த நிலையான ஒரு தரத்தை பேஸ் பண்ணி, அதாவது நிலையான ஒரு நோக்கத்தை அடையும் போது இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது தொழில் சார்ந்த ஒரு உற்பத்தியை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டடி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஸ்டடி என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட், ரெக்கார்டு, எக்ஸாமின், டெவலப், எவால்வேட், டிஃபைன், இன்ஸ்டால், மெயின்டைன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஸ்டடி ப்ரொசீஜர்ஸு ரெகுலாரிட்டிஸாக அது நடந்துகிட்ருக்கு. த டாஸ்க் டு பி ஸ்டடிட். ஸோ என்ன ஒரு செயல் கொடுத்துருக்குமோ அதை ஸ்டடி பண்ணுறது தான் இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அது என்னென்னு செலக்ட் பண்ணணும், அது என்ன வேலை அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். த டாஸ்க் டு பி ஸ்டடிடு, அதை படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பை கலெக்டிங் டேட்டா அட் சோர்ஸ் பை டைரக்ட் டிசர்வேஷன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து, அதாவது சோர்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்கணும். ஸோ ரெக்கார்டட் இருக்கணும். இதில் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாமின் பண்ணணும், அதை பரிச்சயப்படுத்தணும். பை சேலஞ்சிங் த பர்பஸ், பிளேஸ், சீக்வன்ஸ், மெத்தட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பயன்படுத்துறது, உபயோகப்படுத்துறது, எந்த இடங்களில் உபயோகப்படுத்துறது, வாட் ஆர் ஆல் த சீக்வன்ஸ் தேர் கோயிங் ரெகுலர்லி அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ அது வந்து இதை பரிச்சாத்திரத்துக்கு உட்படுத்தணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டெவலப் நியூ மெத்தட்ஸ் ட்ராயிங் ஆன் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தோஸ் கன்சென்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணுறதுக்கு, ஸோ இருக்கக்கூடிய முறைகளை டெவலப் பண்ணுறதுக்கு நியூ மெத்தட்ஸு, டிசைன்ஸு, கான்ட்ரிபியூஷன் ஸோ தோஸ் கன்சென்ட் அந்த நிறுவனத்துக்கு தேவையானதை அவங்க உட்படுத்த. அப்புறம் எவால்வேட் பண்ணுறது, ஸோ மதிப்பீடு செய்கிறது, ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ். ஸோ இருக்கிற இதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு புதுசாக உட்படுத்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது வந்து எவால்வேட் பண்ணுறது, மறுமதிப்பீடு பண்ணுறது தான் அடுத்த ப்ரொசீஜர். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ். ஸோ அதிலேருந்து புதிய மெத்தட்ஸை டயக்னோஸ் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நியூ மெத்தட்ஸ் அண்ட் ட்ரெயின் தோஸ் இன்வால்வ்ஸ், அதாவது புதிய திட்டங்களை இன்ஸ்டால் பண்ணுறது, அது உட்படுத்துறது. அப்புறம் அதையே மெயின்டைன் பண்ணுறது. ஸோ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் நன்முறையில் இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க.